இதெல்லாம் நடக்கணும்னா நான் என்ன செய்யணும் பாஸ்? 2 வருஷம்ன்றீங்க, 3 வருஷம்ன்றீங்க, 1 வருஷம்ன்றீங்க, என்ன செய்யணும் நான் அப்படின்றது ஒரு கேள்வி தானே. வாட் ஷுட் ஐ டூ? வாட் இஸ் மை பார்ட்? நான் இப்படி சொல்ல போகிறேன். நம்பர் 1, 1000 பேச்சு உன் தலை மேலே ஓடும், 1000 மனுஷன் உனக்கு அனுபவத்தை சொல்லுவான். அது எல்லாத்தை விட ஒன்றில் நீங்கள் நிலைக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில் செட்டில் ஆகுங்க. மாஸ்டர் இவர் இப்படி சொல்கிறாரு, அவர் இப்படி சொல்கிறாரு, இவர் இப்படி சொல்கிறாரு, அங்கே அம்மா சொன்னாங்க, அங்கே மச்சிஞ்சி சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ண? எல்லாரும் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். ஆனால் நான் ஒன்றில் செட்டில் ஆக போகிறேன். நான் கர்த்தருடைய வசனத்தில் செட்டில் ஆக போகிறேன். ஒன்று தெரியுமாங்க, மனுஷ அனுபவங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறி போகும். 119 சங்கீதத்தின் 89 வசனம் சொல்லுகிறது, ஃபார் எவர் ஓ லார்ட் thy word is settled in heaven. உங்க வார்த்தை என்றென்றைக்குமாய் பரலோகத்தில் நிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இருபுறம் கருக்குள்ள பட்டயம், ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்கின்ற வல்லமை உள்ளது. அது ஊன்களுக்குள் பாய்ந்து உன்னை சுகமாக்க வல்லமையான கர்த்தருடைய வார்த்தை. பக்கம் இந்த வார்த்தையில நான் செட்டில் ஆகிறேங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, கொஞ்சம் தூரத்தில் எல்லாம் செட்டில் ஆகும். என்னை கர்த்தர் கைவிட மாட்டார். காரணம், நான் மனுஷ அனுபவத்தை நம்பல, நான் கர்த்தருடைய வசனத்தை. எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்பி இருக்கிறேன்னு சொல்றவங்க? உங்க பைபிளை தூக்கி எடுத்து கர்த்தர் கூட சொல்ல, ஆண்டவரே உங்க வார்த்தையை நம்பி நான் வந்து நிக்கிறேன்பா. நான் மனுஷனுடைய அனுபவத்தை நம்பல, இதை நம்பி இருக்கிறேன். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை தாதனே, வார்த்தை நம்பி வந்து நிற்கிறோம். உம்முடைய வல்ல ஆவி எனக்கு ஊற்றி எனக்கு ஜெயத்தை தருவீராக. ஒரு 2 ஆமீன் சத்தமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வசனத்தில் செட்டில் ஆகுங்க. இனி போக போக சொல்றதுக்கு ஆமீன் குறைவதாக. 2, கர்த்தர் உங்களை வச்ச வீட்டில் செட்டில் ஆகுங்க. என்ன சொன்னீங்க? கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது பக்கத்து இதுதாங்க எங்க வீடு, அதுக்குன்னு 8 மணிக்கு மேலே உங்க கூற விட மாட்டோம். பட் செட்டில் வித் யோர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருடைய வீடு மகத்தான இடம். இங்க பிரசன்னம் இருக்கு, வல்லமை இருக்கு, இங்க தேவ ஜனம் இருக்கும். பக்கம் சொல்லுங்க, கர்த்தருடைய வீட்டில் நான் விட்டுடுறேங்க. பக்கம் சொல்லுங்க, கர்த்தருடைய வீட்டில் செட்டில் ஆகுங்க. அது எந்த வீடு பாஸ்டர்? அது நீங்கள் நிர்ணயிச்சுக்கோங்க. எனக்கு எதுக்கு அந்த வேலை? ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உங்கள் குழந்தைங்களை நல்லா கேட்கணும். உங்கள் குழந்தைங்களை சின்ன வயசுல இருந்து, ஏன் கருவில் இருக்கும் பொழுதே கர்த்தருடைய வீட்டில் கொண்டு வந்து சின்ன வயசுலேருந்தே அவனை இங்கேயே வளர்த்துருந்தோம். ஏன்னா உலகத்தினுடைய தீங்குகள் அவனை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவனை இயேசுவின் பிள்ளையாக நீங்கள் மாற்றிடுங்க. உங்கள் வீட்டில் செட்டில் ஆனால் அது உங்கள் வாழ்க்கையை செட்டில் பண்ணும். செட்டில் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்களேன், எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ நிகழ்ச்சி இருக்குது, எவ்வளோ டிவி இருக்குது, எவ்வளோ திரையரங்கு இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷம் இந்த செவ்வாய்க்கிழமைனா, நமக்கு குழந்தைங்க பசி எடுக்கும்போது அம்மா கிட்ட என்ன கேட்கும்? பசிக்குதுன்னு என்ன கேட்கும்? அதுக்கு ஒரு ஆராய்ச்சி வரும். அம்மா அது என்ன கேட்கும்? ஏங்க உங்கள் குழந்தைக்கு பசிக்குதுன்னா என்னங்க கேட்கும்? என்ன கேட்குங்க? சாப்பாடு கேட்கும். அப்போ இன்னைக்கு வந்தவங்கெல்லாம் நீங்கள் குழந்தைங்க ஏன் வந்திருக்கீங்க? வார்த்தையின் மேல இருக்கிற பசினால வந்திருக்கீங்க. இப்போ வராதவங்கெல்லாம் அதுக்கு வயிற்று ப்ராப்ளம்னு அர்த்தம். இருக்கீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஸோ நீங்கள் கர்த்தருடைய வீட்டை என்ன செய்யணுங்க? அதிகமாக செட்டில் ஆகணும். வாழ்க்கை நலமாக இருப்பதற்கு நான் கண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வீட்டில் நீங்கள் என்ன பண்ணணுங்க? நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய வீட்டில் நீங்கள் செட்டிலானா உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும். செட்டில் வித் த ஹவுஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியானேன். ஆமென். முடிக்க ஆசைப்படுகிறேன். 3, நீங்கள் இருக்கீங்களா? விசுவாசத்தில் செட்டில் ஆகணும். பக்கம் சொல்ல, விசுவாசத்தில் நிலைச்சிரு. ஒரு 2 வசனத்தை வாசித்து முடிக்கிற. 1:23 கொலோசியர். இஃப் யூ கண்டினியூ இந்த கொலோசியர் 1:23 கொலோசியன்ஸ் 1:23. இஃப் யூ கண்டினியூ இன் த ஃபெய்த்,
if you continue in the faith, grounded and settled. என்ன வார்த்தைங்க, நீங்க இந்த விசுவாசத்தில் தொடர்ச்சியாக வேரூன்றி நிலைப்பட்டு, and you be not moved away from the hope of the gospel, சுவிசேஷ நம்பிக்கையிலிருந்து விலகாமல் இருந்தால், which you have heard and which was preached to every creature which is under heaven, whereof I Paul am a minister. பவுல் சொல்கிறார், நீங்க இந்த விசுவாசத்தில் தொடர்ச்சியாக இருந்து கிரவுண்டடாக செட்டில்டாக நீங்க கேட்டதையும் இந்த சுவிசேஷத்திற்கும் நீங்கள் நிலைச்சு இருந்தீங்கன்னா, பக்க சொல்ல விசுவாசத்தில் செட்டில் ஆவுங்க. ரோமர் 4:20 ஆபிரகாமை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொன்னார், அவர் வாக்குத்தத்தத்துக்கு முன்பாக அவிசுவாசத்தினால் செதறாமல் விசுவாசத்தில் அவர் நிலையாக உறுதியாக ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவர் கர்த்தருக்கு மகிமை கொடுத்தார். நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், Abraham staggered not at the promise of God through unbelief but was strong in faith. எல்லாம் சொல்லுங்க, strong in faith. எல்லா பிரச்சனை தீர்ணமாங்க. இன்னொரு வாட்டி, எல்லா பிரச்சனை தீர்ணமாங்க. நீங்க எதுல செட்டில் ஆகணும்? விசுவாசத்தில் செட்டில் ஆகணும். அதில் செட்டில் ஆகிட்டு என்ன பண்ணுமா, கர்த்தருக்கு என்ன செய்யணுங்க, மகிமை கொடுக்கணுன்றார். ஆபிரகாமுக்கு எதுவுமே நடக்காத போதும், நடக்காத காலத்திலும் விசுவாசத்தில் தொடர்ச்சியாய் உறுதியாய் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். கர்த்தரை மகிமைப்படுத்தின உங்க வாய் கர்த்தரை துதிக்கணும். இது நல்லா கேட்டுக்காமன்னு சொல்லுங்க. துதிக்கிறவங்க யார் தெரியுமாங்க? எதுவுமே நடக்காத போதும் கர்த்தரை நேசிக்கிறவங்க. குழந்தையே கிடைக்கலையா, ஆனா அவர் கர்த்தரை என்ன செய்தாருங்க, மகிமைப்படுத்தினார். விசுவாச ஜாதி யார் தெரியுமாங்க? நடக்கும்போது துதிக்கிறவங்க இல்ல, நடக்காத போது துதிக்கிறவங்க தான் விசுவாச ஜாதி. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? வச்சுங்களேன், எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு சிஸ்டர் வந்து உட்காந்துருக்கு, அது பல பிரச்சனை, கண்ணீர் வடிக்குது. ஆனா சர்ச்சில் வந்து கையை தட்டினா போதுங்க, அது தட்டி பாடி அது எதுல நிலைச்சிருக்குங்க. இன்னொன்று வந்து உட்காந்துட்டு உனங்கெல்லாம் வேற வேலையே இல்லைல்ல அப்படின்னு ஒரு மாதிரி நம்மளை பார்க்குறாங்கன்னா அது எதுல நிலைக்கல? செட்டில் இன் ஃபெய்த், செட்டில் இன் ஃபெய்த், செட்டில் இன் ஃபெய்த். ஹல்லேலூயா. பாஸ்டர் உங்க விசுவாசம் எனக்கு கொஞ்சம் கொடுங்க. கிடைக்காது. எங்கள் அப்பா 23-40 வருஷம் ஊழியம் பண்ணார். அவர் விசுவாசத்தை எனக்கு கொடுத்துட்டு போலங்க. பைபிளை கொடுத்தாரு, கற்றுக் கொடுத்தாரு. என் விசுவாசத்தை நான் தான் வளர்த்துக்கணும். அப்பா விசுவாசம், அம்மா விசுவாசம், தங்கச்சி விசுவாசம் உனக்கு வராது. உன் விசுவாசத்தில் நிறைய பேர் அப்பா அம்மா விசுவாசத்தில் இருக்கீங்க, அது ரொம்ப நாள் நிலைக்காது. ஆனால் துன்பங்கள் வரும்போது நீங்கள் நிலைக்க வேண்டுமானால் அவர் விசுவாசத்தில், அண்ணன் விசுவாசத்தில், தங்கச்சி விசுவாசத்தில் நீங்கள் இருக்க முடியாது. நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் என்ன செய்யணுங்க, நிலைக்க கற்றுக்கொள்ளுங்க. Be strong in faith, giving glory to the Lord. Hallelujah. பக்கத்தில் விசுவாசத்தில் மட்டும் நிலைச்சிட்டீங்கன்னா உயர்ந்து பறக்கலாம். ஆமென். நான்காவதாக சொல்லி முடிச்சிடுற நேரமாவது, சேவையில் நிலைத்திருங்கள். ஜெயிக்கணுமா? எதை செஞ்சாலும் நல்லா செய்யுங்க. யாராவது உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும்லாம் இருக்காதீங்க, செய்யுங்க. ஆமென். வெளிப்படுத்தல் 22:12 வாசிக்கிறோம், நான் வேகமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன்களை கொண்டு வர நான் வருகிறேன். ஜோஷுவா சொன்னார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே பக்க சொல்லின் உயிருள்ள காலமெல்லாம் கர்த்தருக்கு நான் சேவையை செய்வேன். என்ன கஷ்டமோ உங்க சேவையை மட்டும் செஞ்சுட்டே இருங்களுங்க. கொஞ்ச நாள் பாடுகள், சீக்கிரம் கர்த்தர் உங்களை செட்டில் பண்ணுவார். அண்ட் ஃபைனலி ஆர் பிஃபோர் தட் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஜெபத்தில் செட்டில் ஆகுங்க. நிறைய கற்றுக் கொடுத்துருக்கேன், திரும்பி நான் நேரத்தை எடுக்கல. யாக்கோபு ஜாபோக்கு நதியோரத்தில் போராடும் போது இப்படி ஜெபம் பண்ண, நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் ஒழிய நான் உம்மை விட மாட்டேனார். யாபேஸ் வேதனையில் பிறந்தானால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் அவன் எல்லைகளை பெரிதாக்கினார். If God has to settle you, you must settle your life in prayer. ஆமென். ஜெபத்தில் நீங்கள் செட்டில் ஆக வேண்டும். வரலே சொல்ல மாட்டீங்களா? ஆறாவதாக, வாழ்க்கையில் உயரணுமா, ஜெயிச்சு நிற்கணுமா, செட்டில்மெண்ட் வரணுமா, ஒரு நிலையில் வந்து நீங்கள் அஸ்திபாரத்தோடு உயர்ந்து நிற்கணுமா? இப்படி சொல்கிறங்க, தியாகம் தேவை. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் தான் கம்பீரமான அறுவடை காண்பார்கள். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் செய்கிற உங்கள் தியாகத்தை மட்டும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, விட்டுடாதீங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? 31 வருஷம் எல்லா நாளும் நினச்ச மாதிரிலாம் இல்லைனாலும் இங்கே வந்து சிரித்து தான் பிரசங்கம் பண்ணியிருக்கோங்க. அதுவே ஒரு சின்ன தியாகம் தானே.
யாருமே தியாகம் இல்லாமல் உயர்ந்த வரலாறே இல்லைங்க. யூ ஹேவ் டு பே எ பிரைஸ். ஜெயிச்சவங்க எல்லாருமே ஒரு டெடிகேஷன் வேணும், ஒரு சாக்ரிஃபைஸ் வேணும். நீங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், கண்ணீரா இருந்தாலும், அதாவது நீங்க உங்க சேவையில, உங்களுடைய தியாகத்துல நீங்கள் உண்மையாயிருங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். இன்னும் 2 சொல்லிட்டா நீங்க வீட்டுக்கு போயிடலாம். அப்பா ஒரு அம்மாவுக்கு சந்தோஷம் முடிச்சிட்டாரா அப்படின்னு. முடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. செட் பக்கத்தில் ஒரு 2 பேரை தட்டிக்கலாம். செட்டில் ஆகணுமாங்க நல்லா. வார்த்தையில், வசனத்தில், கிருபையில், பரிசுத்தத்தில், ஜெயத்தில், உயரத்தில், செல்வத்தில் செட்டில் ஆகணுமாங்க. லவ்வை செட்டில் பண்ணு. நிறைய இன்னும் லவ்வே செட்டில் ஆகல. எந்த லவ்? ஆமாம், முதலாவது அவரை நீங்க அமைதி நிலவர மாதிரி தெரியும். இளைய பிள்ளைங்க எல்லாருக்கும் சொல்றேங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல அன்புள்ள இணைப்பை தருவார். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு லவ்வில் செட்டில் ஆகணும். அது கர்த்தருடைய அன்பு. அவன் வந்து அப்படி ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு முடிய வரும்போது சொல்லு, நீ 2வது தான், முதலாவது என்னுடைய கர்த்தர் மேல இருக்கிற அன்புல இருக்கீங்கன்னா நல்லா வாழ்க்கையில உயர்ந்து செட்டில் காட்ஸ் லவ். 3 பேரை தட்டிச்சோங்க, நீ என்ன நேசிக்கல, ஐ டோன்ட் கேர். ஆனா நான் ஒண்ணுல செட்டில் ஆயிட்டாங்க. இயேசு என்னையும் நான் அவரையும் நேசிக்கிறேன். செட்டில் இன் தி லவ் ஆஃப் காட். நிறைய லவ்னு தான் கெட்டு தொலைஞ்சு போயிட்டு இருக்கு. லவ்ல செட்டில் ஆகுங்க. எந்த லவ்ல? ஒருத்தர் அம்மாக்கு சொந்த பாஸ்டர் சொல்லிட்டாரா செட்டில் ஆகுது? இல்லை, அந்த அன்பில் சொன்னேன். அதில் செட்டில் ஆனால் மற்றதெல்லாம் செட்டில் வித் காட்ஸ் லவ். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இதயத்தினுடைய அடித்தளத்திலிருந்து கர்த்தர் மேலே ஒரு பாசம், தேவன் மேலே ஒரு அன்பு, தேவன் மேலே ஒரு காதல், வசனத்தின் மேல் அவ்வளோ ஒரு நாட்டம். நீங்கள் அப்படியே வளர்ந்துட்டே இருங்களேங்க. துன்பங்கள் உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்கள் சீக்கிரம் அது கொஞ்ச நாள் தான் அந்த பாடுகள், அதில் சீக்கிரமாக முடியும். கடைசியாக ஒன்று சொல்ல போகிறேன், நீங்கள் ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப ஜென்டில் மேனாகவே இருந்துட்டணும்னு நினைக்கிறேன் ஊழியத்தில். செட்டில் வித் யுவர் பாஸ்டர். பைபிள் இருக்கா பாஸ்டர் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். நான் உங்களை வற்புறுத்தலைங்க. யாருக்கு விருப்பமோ அவங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருப்பது ரொம்ப. எனக்கே ஒரு பாஸ்டர் இருக்கிறார். நான் பாஸ்டரு, ஆனால் எனக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருக்காரா? இல்லை, நீங்கள் ஆமீன் சொல்லாத எனக்கு தெரியும். எங்களுக்கு தான் ஏராளமான பாஸ்டர் இருக்காங்களே. ஏராளமான பாஸ்டர் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பாஸ்டர் இருக்கணும். ஆமீன் வரல பாருங்கண்ணே. எரேமியா 3:15 நான் நிறுத்தி வாசிக்கிறேன். and I will give you pastors. இங்கிலீஷ்ல என்ன எழுதியிருக்குங்க? பழைய ஏற்பாட்டில் என்ன எழுதியிருக்குங்க? and I will give you, சொல்லுங்களேங்க, pastors according to mine heart, which shall feed you with knowledge and understanding. அறிவாற்றலோடும் ஞானத்தோடும் இந்த பைபிளை உங்களுக்கு சொல்லி தருகிற நல்ல போதகரை நான் உங்களுக்கு. பட் நான் நம்புறேன், ஒரு நல்ல விசுவாசி, நான் நியூ லைஃப்க்குன்னு பேசல, ரொம்ப நல்ல விசுவாசி, நல்ல ஒரு சபையை நீங்க உங்க ஆவியில தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு போதகரை நீங்க கண்டடைஞ்சு நீங்க அவரு கூட அந்த ஊழியத்துல இருங்க. கர்த்தர் உங்களை கண்டிப்பா எல்லா நிலையிலும், ஏன்னா அவர் இதயத்திற்கு ஏற்ற வேலை அதிகமாகுதுன்னு நினைக்கிறேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எங்க அப்பா எங்க விட்டாரோ நான் அங்க தொடர்ந்தேன். என் மேலையும் பாஸ்டருங்க இருக்காங்க. நான் எல்லார்கிட்டையும் போறதில்லை, ஆனால் ஒரு பாஸ்டரை நான் சந்திப்பேன். ஏன்னா எனக்கும் ஒரு பாஸ்டர் தேவை. நீங்கள் என்ன திட்டினா அப்போ நான் எங்கே போகிறது? எனக்குன்னு ஒரு ஆறுதல் தேவையாயிட்டு எனக்கே ஒரு பாஸ்டர் தேவைண்ணா. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாஸ்டரு. ஆவடியில் ஒரு சர்ச் இருக்குன்னு சொன்னாங்க. ராமர்த்தனா பக்கத்தில், பெரியார் சில பக்கத்தில், அங்கே ஒரு ஒல்லியா ஒரு பாஸ்டர் இருக்காரா? ஐ டோன்ட் நோ. தீர்மானம் என்னுடையதல்ல, தீர்மானம் உங்களுடைய.
But find a good pastor. That is a good word. Amen. ஒன்று சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அனுபவங்கள் மாறும். என் வாழ்க்கையில் ஒரு விசுவாசி ஒரு ஊழியத்தில் சென்று, ஒரு சபைக்கு சென்று, ஒரு நல்ல ஆவிக்குரிய ஊழியக்காரனை தேர்ந்தெடுத்து, அந்த ஊழியக்காரனும் உண்மையுள்ளவனாக இந்த ஊழியத்தில் நிலைச்சு, அந்த விசுவாசி அங்கே செட்டில் ஆகும்போது தன் குடும்பத்தின் எல்லா பங்குகளும் செட்டில் ஆவத அனுபவ ரீதியில் நான் பார்த்திருக்கேன். I have seen it happen. Think well. Decide accordingly. நான் உங்களை வற்புறுத்துவது என் வேலை கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நம் சபையாய் வந்து செல்லுகிறீர்கள். இது உங்களுடைய நேரம், இது உங்களுடைய சமயம். எந்த பாஸ்டர் உங்களை செட்டில் பண்ண முடியாது, ஆனால் கர்த்தர் உங்களை செட்டில் பண்ணுவார்.